சகோதரர்களே, சகோதரிகளே, தேவா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவா தொலைக்காட்சி உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்று உலக அளவிலே கத்தோலிக்க மக்களால் விரும்பி பார்க்கப்படுகின்ற ஒரு தொலைக்காட்சியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேவா தொலைக்காட்சியுடைய நோக்கம் நம்முடைய தாய் திருச்சபையுடைய செய்திகளை மக்களுக்கு சென்றடையுமாறு செய்வது. இது ஒரு காலத்தின் தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த தொலைக்காட்சி பணியை செய்து வருகின்றோம். இனி வருகின்ற நாட்களிலே ஒரு புதிய நிகழ்வை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். அந்த நிகழ்வுடைய பெயர் திருச்சபையோடு பயணம், A Journey with the Catholic Church. திருத்தந்தை பிரான்சிஸ் திருச்சபையை ஒரு பயணியாக நமக்கு சித்தரித்து ஜூபிலி ஆண்டிலே வழங்கினார்கள். நாம் ஒன்றாக பயணிக்கின்ற ஒரு திருச்சபை, நம்பிக்கையோடு பயணிக்கின்ற ஒரு திருச்சபை, இணைந்து பயணிக்கின்ற ஒரு திருச்சபை. அப்போது நாம் யாரோடு பயணிக்கிறோம், பயணம் செய்கிறோம் என்பது நமக்கு மிக மிக முக்கியம். நீங்கள் ஒரு பேருந்திலே, ஒரு விமானத்திலே, அல்லது ஒரு ரயிலிலே, அல்லது நடந்து போகும் வழியிலே பயணம் செய்கின்ற பொழுது உங்கள் பக்கத்திலே இருக்கின்ற பயணியார் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து பயணிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்விலே வித்தியாசமான அனுபவங்கள் வரும். ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு மனிதர் என்றால் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த பயணம் இருக்கும். அல்லது ஒரு பெரிய அறிஞரோடு பயணம் செய்தால் அறிவார்ந்த சிந்தனைகளை அவர் நமக்கு வழங்குவார். அல்லது வாழ்க்கையை எப்பவும் துக்கமாக பார்க்கின்ற ஒருவரோடு பயணித்தால் சோகமான அனுபவங்கள் தான் நமக்கு வரும். ஆகவே யாரோடு பயணிக்கிறோம், அந்த பயணி யார் என்பது நமக்கு முக்கியம். இங்கே நாம் தாய் திருச்சபையோடு பயணிக்கின்றவர்கள். அப்போ அந்த தாய் திருச்சபை நமக்கு தருகின்ற அனுபவம் என்ன, செய்திகள் என்ன, இது வேறு சபைகள் அமைப்புகளிடமிருந்து வித்தியாசமானது. அதனால தான் திருச்சபை என்ன சொல்லுவோம், த ஹோலி மதர் சர்ச், தாய் திருச்சபை. அந்த தாய் திருச்சபையின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியின் பொழுது அந்த நம்பிக்கை அறிக்கையிலே நம்ம சொல்கிறோம். ஏக பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். ஆகவே நாம் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கின்ற அந்த இறை பக்தி பற்று திருச்சபையோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது அது வேறு அர்த்தத்தை பெறுகிறது. அதனால தான் தாய் திருச்சபை, ஹோலி மதர் சர்ச். சிலர் சொல்லுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, ஐ எம் ப்ரவுட் டு பி அ கேத்தலிக், நான் கத்தோலிக்கனாக இருப்பதிலே பெருமைப்படுகிறேன், அப்படி ஃபேஸ்புக்கில் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. ஆகவே இந்த கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்துவை அஸ்திவாரமாக கொண்ட ஒரு வித்தியாசமான திருச்சபை. நீங்கள் பார்க்குறீங்க, பல சபைகள் இன்றைக்கு வருகின்றன, அழிந்து போகின்றன, பிரிகின்றன. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை எப்படி இருக்கிறது? அந்த கோட்பாடுகள் நெறிமுறைகளிலே உறுதியாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபைக்கு என்று ஒரு நிர்வாக அமைப்பு, ஒரு தலைவர் இருப்பார். போப் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம், திரு தந்தை என்று சொல்லுகிறோம். ஏதோ அவரெல்லாம் ஒரு பாராளுமன்ற தேர்தலை போல தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று நினைத்து விடக்கூடாது. தேர்தலும் இருக்கிறது, ஆனால் அதற்கென்று ஒரு ஆரிஜின், ஒரு பூர்வீகம் இருக்கிறது. அவர் பேதுரு, 12 அப்போஸ்தலரில் ஒருவராகிய பேதுருவின் வழியிலே வந்தவர். அதனாலே ஒரு பரிசுத்தத்தனம் அவருடைய அந்த செலெக்ஷன்லே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுவார், உன்னுடைய பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என்னுடைய திருச்சபையை நான் கட்டுவேன். அதனால பேதுரு என்ன சொல்லுவாங்க, முதல் திருத்தந்தை
முதல் போப் ஆண்டவர் என்று சொல்லுவாங்க. அவருக்கென்று ஒரு தலைமையிடம் இருக்கிறது. வத்திக்கான் என்ற ஒரு நாட்டுடைய ஒரு தலைவராக அங்கே அமர்ந்து அவர் உலகளாவிய இந்த திருச்சபையை ஆண்டு வழி நடத்துகிறார். கத்தோலிக்க திருச்சபைன்னா அர்த்தம் என்ன? மற்ற சபைகளை போல ஒரு பெயர் வச்சிருக்காங்களா? அப்படியா? இல்லை. கத்தலிக் என்றால் ஆங்கிலத்தில் யூனிவர்சல், உலகளாவிய திருச்சபை. ஏன் உலகளாவிய திருச்சபை? இது ஒரு அமைப்பை சார்ந்ததோ, ஒரு இனத்தை சார்ந்ததோ, ஒரு மொழியை சார்ந்ததோ, ஒரு நாட்டை சார்ந்ததோ அல்ல. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அந்த இறுதி கட்டளையை கொடுக்கும்பொழுது சொல்வார், உலகெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள். அதான் கேத்தலிக் சர்ச், உலகளாவிய சர்ச். அதிலே வரலாற்றிலே பல பிரச்சனைகள் வந்தன. சிலர் பிரிந்து போனார்கள். 2 மாதங்களுக்கு முன்னால் கூட யார் முதலிலே கத்தோலிக்க திருச்சபையில் பிரிந்து போனாரோ அவர்கள் மீண்டும் வத்திக்கானிலே சென்று திருத்தந்தையோடு அமர்ந்து ஜெபித்ததை பார்த்தோம். இங்கிலாந்துடைய அரசர், அந்த இங்கிலாந்து அரசர் தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 2வது திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக, போப் ஆண்டவர் சம்மதிக்கவில்லை என்பதற்காக பிரிந்து சென்றார்கள். சென்று இனி நாங்கள் தான் திருச்சபையுடைய தலைவர் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் இன்று திருத்தந்தையை தேடி வருகிறார்கள். காரணம் என்ன? அந்த ஒரிஜினல் சர்ச், அந்த ஆதி திருச்சபை, அந்த முதல் திருச்சபை, கிறிஸ்து ஏற்படுத்த விரும்பிய திருச்சபை பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை. இந்த திருச்சபையோடு பயணிக்கின்ற பொழுது இந்த திருச்சபை எதை கற்றுத்தருகிறது, என்ன பாதையை நமக்கு காட்டுகிறது, என்ன வழியை காட்டுகிறது, என்ன இலக்கை காட்டுகிறது, என்ன லட்சியத்தை காட்டுகிறது என்பதை பற்றியெல்லாம் வருகின்ற நாட்களிலே நாம் சிந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.